மக்களை ஏமாற்ற ரொம்ப கீழ்த்தரமா போறாங்க. விஜய்க்காக நண்பா நம்பி செய்யும் லோக்கல் வேலை. தாவேக்கு அரசியல் ஆட்டம் ஆரம்பம். தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி முழக்கத்தோடு அரியணை ஏறி இருக்கும் தமிழக வெற்றி கழகம் இப்போது ஒரு புதிய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது. நாங்க வந்தா எல்லாம் மாறும் என்று சொன்னவர்கள் இப்போது திமுக ஆட்சியில் நடந்தவற்றையே ஸ்டிக்கர் ஒட்டி தங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக தகுடுதத்தங்கள் கிளம்பியுள்ளன. விஜயின் அரசியல் வருகையை தீயாக கொண்டாடும் தாவேக்க நண்பா நண்பீஸ் சமூக வலைதளங்களில் செய்யும் அதிரடி பிரச்சாரங்கள் பலவும் பழைய செய்தியை புதியது போல சித்தரிக்கும் வேலையாக இருப்பதாக தரவுகள் அலறுகின்றன. சமூக வலைதளங்களில் இப்போது ஒரு வீடியோ வைரல் ஆகிறது. லாரியாக குட்காவை ஏற்றி வந்து கொளுத்துகிறார்கள். விஜய் ஆட்சியில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு என கேப்ஷன் பறக்கிறது. விசாரணையில் இறங்கினால் அது கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறையால் முறைப்படி பறிமுதல் செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பழைய வீடியோ என்பது அம்பலமாகியுள்ளது. பழைய காணொலியை தூசு தட்டி எடுத்து எரித்தது போல காட்டி லைக் வாங்கும் எடிட்டிங் அரசியல் எத்தனை நாளைக்கு தாங்கும் என தெரியவில்லை. சேலம் மாநகர காவல்துறையினர் போது பைக்கில் ரோந்து செல்வதை பார்த்துவிட்டு தலைவர் வந்ததும் அதிரடி ஆரம்பம் என தாவேக்கவினர் ரீல்ஸ் போட்டு வருகின்றனர். ஆனால் கொஞ்சம் பிளாஷ்பேக் சென்று பார்த்தால் கடந்த 2026 ஜனவரி மாதமே அப்போதைய திமுக அரசு இந்த திட்டத்தை மிக விரைவாக தொடங்கிவிட்டது. சொந்தமாக புதிய ஐடியாக்கள் இல்லாததால் திமுகவின் திட்டத்தை தூசு தட்டி எடுத்து தங்கள் தலைவர் விஜயின் சாதனையாக காட்டுவது எந்த ஊர் நியாயம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடைகள் இப்போதோ அகற்றப்பட்டு விட்டன. ஏற்கனவே திமுக செப்பனிட்ட பாதையில் ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு போதுதான் முதல் முறையாக ஆய்வே நடப்பது போல கதை அளப்பது பித்தலாட்டம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தாவேக அமைச்சரவையில் கீர்த்தனா அமைச்சராக பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர் என தாவேக ஐடி விங் ஒரு மாயையை உருவாக்கியுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் தப்பித்தவறி கூட தாவேக்கவினர் புரட்டி பார்க்கவில்லை என்பது இதிலேயே தெரிகிறது. சுப்புலட்சுமி ஜெகதீசன், பாப்பா சுந்தரம் என பெண் அமைச்சர்களின் பட்டியலை தாவேக்க மறந்துவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசின் நிதிநிலை குறித்து இதோ வெள்ளை அறிக்கை விடுகிறோம் என தாவேக்க மார் தட்டுகிறது. ஆனால் தமிழக அரசியலில் வெள்ளை அறிக்கை என்பது ஒன்றும் எட்டாவது அதிசயம் அல்ல. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் சரி, கடந்த திமுக ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் சரி மிக தெளிவான வெள்ளை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளனர். இதை தாவேக்க தான் முதலில் கண்டுபிடித்தது போல பில்டப் கொடுப்பது சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாக பலரும் கலாய்த்து வருகின்றனர்.